இத்தனை நாள் எனக்கும் பாட்டிக்கும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. அப்பெல்லாம் சண்டை வேண்டாண்ட ஏழு உள்ள போன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் வெளியே போன்னு சொன்னதே கிடையாது. அம்மா வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வரும்னு நான் கனவுல கூட நினைச்சதில்லை. அதை ஏத்துக்க தான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மற்றபடி எல்லாமே ஓகே தான், பார்த்துக்கலாம். சாரிங்க. எதுக்கு? பாட்டி திட்டினது நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். என் வருத்தத்தை உங்ககிட்ட கொட்டி நீங்க அதை போய் பாட்டி கிட்ட கேட்டு இப்ப அதனால தானே இவ்ளோ பிரச்சனையுமே. நான் மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா இவ்ளோ பிரச்சனை எல்லாம் நடந்திருக்காது. ஏய், இதே எத்தனை வாட்டி நீ சொல்லிட்டு இருப்ப? இல்லங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னாலதான் நம்ம இன்னைக்கு வீட்டை விட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இங்க பாரு, இன்னைக்கு உங்ககிட்ட பேசலன்னா பாட்டி நாளைக்கு என்கிட்ட பேசியிருப்பாங்க. குழந்தை விஷயமும் வேலை விஷயமும் நம்மள சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நீங்க சந்தோஷமா உங்க ஃபேமிலியோட இருந்தீங்க. பாட்டி சொன்ன மாதிரி நான் வந்த பிறகுதான் இவ்ளோ பிரச்சனையுமே. ஏய், தயவு செஞ்சு அப்படியெல்லாம் மறுபடியும் யோசிக்காத. நடக்கிற எல்லாத்துக்கும் நானும் ஒரு காரணம் தான். நான் குழந்தை வேண்டான்னு சொல்றது ஒரு காரணம். என்னோட கனவை உதறி தள்ளிட்டு நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றது ஒரு காரணம். என் முடிவுகளுக்கு நீ எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? நீங்க என்னதான் சொன்னாலுமே எனக்கு கில்ட்டியாவே தான் இருக்கு. நான் கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கணும். அமிர்தா, நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன். உன்னை பார்த்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. உன்னை யாரும் எதுவும் சொல்லாம பார்த்துக்கிற கடமையும் எனக்கு இருக்கு. என் கடமையை தான் நான் இன்னைக்கு செஞ்சேன். இங்க பாரு, நீ தப்பு பண்ணிட்டோன்னுலாம் யோசிக்காத, சரியா? நீ எதுவுமே பண்ணல, புரியுதா?